ஜெய் ஜினேந்திரா, ஸ்ரீபுராணம், 24 தீர்த்தங்கரர்கள் வரலாறு. நாம் முன் பகுதியில் செலினி தேவியார் சிரேனிக மன்னனை மணப்பதற்கு அபயகுமாரன் தான் என்று கூறியதை பார்த்தோம். தொடர்ச்சியை இப்போது பார்க்கலாம். சிரேனிக மன்னன் செலினி தேவியாரை பார்த்து, அப்படியா, இதுவரையில் எனக்கு தெரியாதே என்ற மன்னர் அபயகுமாரனை வியப்புடன் நோக்கினார். தந்தையே, என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் செலினி தேவியார் மற்றும் ஜேஷ்டை தேவியாரை விரும்பியதாகவும், ஆனால் சேடக மன்னர் பெண் தர மறுத்தமையால் தாங்கள் துன்புற்று இருப்பதாகவும் அமைச்சர் வழி அறிந்தேன். உடனே தங்கள் உருவத்தை அழகிய ஓவியமாக வரையச் செய்து சேடக மன்னரின் அரண்மனைக்கு இரகசியமாக அனுப்பி வைத்தேன். அதை கண்ட செலினி மற்றும் ஜேஷ்டை ஆகிய இருவரும் தங்களை மணக்க விரும்பியதாக அறிந்தேன். ஒரு நாள் இரவு நானே அவர்களது அரண்மனைக்கு சென்று இரகசிய நிலவரை வழியாக அவர்கள் இருவரையும் அழைத்து வந்தேன். ஆனால் இடைவழியில் ஜேஷ்டை தேவியார் அரண்மனைக்குள் போய்விட்டு வருவதாக சென்றார். நெடுநேரமாகியும் வராமையால் செலினி தேவியாரை மட்டும் அழைத்து வந்து தங்களுக்கு மனம் முடித்தேன். இதை தங்களிடம் மறைத்தமைக்கு மன்னிக்க வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் பேசினான் அபயகுமாரன். அது கேட்ட செலினி தேவியார், கண்ணே அபயகுமாரா, அன்று நிலவரையில் இரகசியமாக நீ எங்களை அழைத்து வந்தாயே, அந்த காட்சியை மீண்டும் ஒரு முறை நினைத்துப்பார். பாதி வழி வரை வந்த பிறகுதான் ஜேஷ்டை அரண்மனைக்கு திரும்பிச் சென்றாள். அவளாக செல்லவில்லை. நம்பிக்கை துரோகியாகிய நான் அவளை அரண்மனைக்கு திருப்பி அனுப்பினேன். ஆமாம், இப்போது ஞாபகம் வருகிறது தாயே. ஏதோ அணிகலன்களை எடுத்து வர மறந்துவிட்டேன், நீ போய் அதை எடுத்து வா என்றீர்கள். அதன்படியே ஜேஷ்டை தேவியாரும் சென்றார். என் செல்வமே, சரியாக சொன்னாய். உண்மையில் நான் அணிகலனை விரும்பி ஜேஷ்டையை அனுப்பி வைக்கவில்லை. அவள் மீது நான் கொண்ட பொறாமையால் அனுப்பி வைத்தேன். சிரேனிக மன்னரை நான் மட்டுமே வணக்க வேண்டும் என்று திட்டமிட்டே அவளை துரத்தினேன். அது மட்டுமன்று, அவள் திரும்பி வருவதற்குள் நேரம் கடந்துவிட்டது, நான் மட்டும் ராஜகிரகம் போய்விடலாம் என்று கூறினேன். ஆனால் நீயோ இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கலாம் என்றாய். அந்த நேரம் பார்த்து அந்த இரகசிய வழியில் ஏதோ ஆளரவம் கேட்டது. அதை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். இரவு காவலர்கள் வருகிறார்கள், அவர் கையில் சிக்காமல் நாம் சென்று விடுவது உசிதம் என்று உன்னை வற்புறுத்தினேன். நீயும் அதை நம்பி என்னுடன் புறப்பட்டு விட்டாய். ஆனால் நாம் புறப்பட்டு சென்ற சிறிது நேரத்தில் என் சகோதரி ஜேஷ்டை அங்கு வந்திருக்கிறாள். நாம் அங்கு இல்லாததைக் கண்டு ஏமாற்றத்துடன் திரும்பி அரண்மனை சென்றவள் வாழ்க்கையில் விரக்தி கொண்டு யசஸ்வதி என்ற ஆரியையாகவும் மாறிவிட்டாள். இப்போது சொல்லுங்கள், நான் செய்த பாவத்துக்கு கழுவாய் உண்டா? ஜேஷ்டை என்னை மன்னிப்பாளா என்று கதறத் தொடங்கினார் செலினி தேவியார். தனக்கு தெரியாமல் தன் அரண்மனையில் நடந்த செய்திகளை கேட்டு திக்கு முக்காடி போனார் மன்னர். செலினியின் நிலை கண்டு அவர் மனம் இறங்கியது. அவரை தேற்ற கருதிய மன்னர், செலினி, இதுதானா உன் மனக்குமுறலுக்கு காரணம்? அவரவர் வினைவசத்தால் தான் யாவும் நிகழ்கின்றன. முன்வினைப்படிதான் உறவும் அமைகின்றன, துறவும் அமைகின்றன. ஜேஷ்டைக்கு சம்சார சாகரத்தில் உழலும் தீவினை இல்லை போலும். அதனால் அவர் யசஸ்வதி என்ற ஆரியைக்காக மாறியுள்ளார். ஒரு வகையில் நீ அவருக்கு மறைமுகமாக உதவி இருக்கிறாய். இது நம்பிக்கை துரோகம் அன்று, சகோதர துரோகமும் அன்று என்று மன்னர் சாமர்த்தியமாக பேசியதை கேட்டு செலினி சற்று ஆறுதல் அடைந்தார். எனினும் அவர் அடிமனதில் ஓர் ஐயம் தோன்றி அவரை அலைக்கழித்து கொண்டிருந்தது. பகவான் மகாவீரரின் சமோசரணம் ராஜகிரக நகரத்திற்கு எழுந்தருளிய பிறகு எங்கு நோக்கினும் மகிழ்ச்சி வெள்ளமே ததும்பி நிற்கிறது. மனிதரை தவிர்த்த பிற ஜீவராசிகளுக்கு கூட எவ்வித துன்பமும் நேரவில்லை. இப்படி இருக்க தான் மட்டும் ஏன் துன்பத்தில் துவள வேண்டும்? தான் ஜேஷ்டைக்கு இழைத்த துரோகம் இத்தனை நாட்களாக தன் மனதுக்குள் புதைந்து கிடந்தது. அது இப்போது மட்டும் ஏன் வெளிப்பட்டு தன்னை துன்புறுத்த வேண்டும் என்று பல்வேறு வினாக்களை எழுப்பிக்கொண்டு கலங்கியது அவர் மனம். நாளை பகவானுடைய சமோசரணம் செல்லும்போது நானும் வருகிறேன் என்றார். செலினி, நீ அவசியம் வர வேண்டும். காரணம், நாளை முதல்
கௌதம சுவாமிகள் ஆதிபகன் வரலாற்றை கூற இருக்கின்றார் என்றார். ஆதிபகன் வரலாற்றை நாளை முதல் நாமும் கேட்க தயாராகும். ராஜகிரகம். அரண்மனை தோரண வாயில் முற்றத்தில் புறவிகளும் யானைகளும் சிவிகைகளும் அலங்கரிக்கப்பட்டு காத்து நின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் சிரேனிக மன்னரும் சேலினி தேவியும் அரச குடும்பத்தினரும் அங்கே வர இருந்தனர். அவர்களை மகாவீரரின் சமோசரணம் அமைந்துள்ள விபுலமலைக்கு அழைத்துச் செல்லவே அவை தயாராய் இருந்தன. அவர்களின் வருகைக்காக காத்து நின்ற அரண்மனை வீரர்கள் ஆங்காங்கே சிறு சிறு குழுக்களாக கூடி தமக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன், தெரியுமா சேதி, நேற்றிரவு நமது மகாராணி தூங்கவே இல்லையாம், தூக்கத்தில் கூட வாய்ப்பு தற்றி கொண்டே இருந்தாராம் என்றான். அதை கேட்ட இன்னொரு குறும்பு வீரன், பௌத்த தர்மத்தை பின்பற்றிய நமது மன்னரை ஜைன தர்மத்தை தழுவும்படி செய்துவிட்டாரல்லவா, அதனால் கோபம் கொண்ட பௌத்த தேவதைகள் அவரை கனவில் வந்து விரட்டியிருக்கும் என்றான். அதை கேட்ட அனைவரும் கொல் என்று சிரித்தனர். இது எல்லாம் மேலிடத்து இராஜாங்க விஷயம், மெதுவாக பேசுங்கள் என்று எச்சரித்தான் மற்றொரு வீரன். பௌத்த தேவதைகள் மகாராணியை மட்டுமல்ல, இனி யாரையும் விரட்ட முடியாது என்றான் முதலில் பேசியவன். ஏனப்பா இப்படி கூறுகிறாய் என்றான் இன்னொருவன். போதி புத்தரின் போதனைகளை அவரது சீடர்களே இப்போது மீறத் தொடங்கிவிட்டார்களாம். இந்த நிலையில் பௌத்த தேவதைகள் என்ன செய்யும்? அப்படியா என்று நம்ப முடியாமல் கேட்டான் இன்னொருவன். புலால் உண்ணக்கூடாது என்று போதி புத்தர் கண்டிப்பாக கூறி வந்தார் அல்லவா? ஆமாம். இப்போது புத்தரின் சிறந்த சீடராகிய அர்க்கச்சந்திரனே புலால் உணவுக்கு மாறிவிட்டாராம். அவர் வசிக்கும் உஞ்சை மாநகர் முழுவதும் இப்போது புலால் கடைகள் திறக்கப்பட்டு வருகிறதாம். அட, அர்க்கச்சந்திரரா இப்படி மாறிவிட்டார் என்று வியப்புடன் வாய்ப்பிழந்தான் ஒரு வீரன். இதற்கே வாய்ப்பிழந்தால் எப்படி? போதி புத்தரின் பிரதம சீடராகிய மகா மொக்கலரே ஊன் உணவுக்கு பச்சை கொடி காட்டிவிட்டாராம். அவருடைய பதுமபுர நகரில்தான் ஊன் உணவு வியாபாரம் அமோகமாக நடக்கிறதாம். அடப்பாவமே, இதையெல்லாம் பார்த்து கொண்டு போதி புத்தர் சும்மாவா இருந்தார் என்றார் ஒருவன். அவர் என்ன செய்வார் பாவம், எவ்வளவோ தடுத்து பார்த்தார், யாரும் கேட்கவில்லை. இறுதியில் ஒரு நிபந்தனையுடன் எல்லோரும் புலால் உணவை உண்ணலாம் என அனுமதி கொடுத்து விட்டார். அது என்ன நிபந்தனை? நீயாக ஒரு உயிரை கொல்லாதே, ஆனால் பிறர் கொன்று கொடுத்தால் அதை உண்பதில் பாவமில்லை என்று கூறிவிட்டார். அந்தோ போதி புத்தரின் அகிம்சை கொள்கை இப்படியா சோகத்தில் முடிய வேண்டும்? அப்பனே, நீதான் இதை சோகமான முடிவு என்கிறாய். புத்தர் மதத்தை பின்பற்றும் பலர் இதை கேட்டு உற்சாகம் அடைந்திருக்கிறார்களாம். அப்படியா என்று மீண்டும் வாய்ப்பிழந்தான் அந்த வீரன். ஆமாம், அந்த உற்சாகத்தினால்தான் கடல் கடந்து தூர தேசங்களுக்கும் சென்று புத்த தர்மத்தை பரப்ப திட்டம் தீட்டியிருக்கிறார்களாம். புத்த தர்மம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ஒரு முறை அர்க்கச்சந்திரர் நமது கௌதம சுவாமிகளை வந்து சந்தித்தார். ஏன் அவர் கௌதம சுவாமிகளை வந்து சந்திக்க வேண்டும்? அவருடைய தலைவர் போதி புத்தரே எதிர்காலத்தை அறிந்து கூற மாட்டாரா என்ன? மூவுலக முக்கால நிகழ்ச்சிகளை இருந்த இடத்திலிருந்து கூறும் ஆற்றல் வாய்ந்த வாளறிவு தற்போது பகவான் மகாவீரருக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் அர்க்கச்சந்திரர் கௌதம சுவாமிகள் மூலம் மகாவீரரிடம் விளக்கம் கேட்டார். சரி, புத்த தர்மத்தின் எதிர்காலம் எப்படி இருக்குமாம்? புத்தரின் சீடர்களான மகா மொக்கலரும் அர்க்கச்சந்திரரும் நினைத்தவாறு புத்த தர்மம் கடல் கடந்து தூரதேசங்களுக்கும் சென்று பரவுமாம். ஆனால் அது உடனே நிகழாதாம், இன்னும் சில ஆண்டுகள் ஆகுமாம். மகாவீரர் முக்தி அடைந்த பிறகு ஜைன முனிவர்களின் அருளாசியோடு சில அரசர்கள் நல்லாட்சி நடத்துவார்களாம். ஜைன தர்மத்தை பின்பற்றும் அரச குடும்பத்தில் பிறந்த இளவரசன் ஒருவன் இதுவரையிலும் இனிமேலும் பாரத தேசம் கண்டிராத மிகச்சிறந்த அரசனாக விளங்குவானாம். ஆனால் அவன் போர் வெறி கொண்டு ஒரு நாட்டின் மீது படையெடுக்க முற்பட்ட போது ஜைன முனிவர்கள் அதை தடுப்பார்களாம். அதனால் அவன் ஜைன தர்மத்திலிருந்து விலகி புத்த தர்மத்தை தழுவி
தான் நினைத்தவாறே அந்த நாட்டின் மீது போர் தொடுப்பானாம். போரில் ஆயிரக்கணக்கான வீரர்களும் விலங்குகளும் மடிந்து அதுவரையில் பாரத தேசம் கண்டிராத வகையில் இரத்த ஆறு ஓடுமாம். அது கண்டு மனம் கலங்கிய அந்த அரசன் போரை வெறுத்து போதிபுத்தரின் கொள்கைகளை எங்கும் பரவச் செய்வானாம். அடடா, அந்த இளவரசன் ஜைன தர்மத்திலேயே இருந்திருந்தால் ஜைன தர்மம் அல்லவா பரவியிருக்கும் என்று அங்கலாய்த்தான் ஜைன தர்மத்தில் பற்று கொண்ட ஒரு வீரன். கவலைப்படாதே அப்பனே, அந்த இளவரசன் தன்னையும் அறியாமல் ஜைன தர்மம் பரவதற்கு வழிவகை செய்வான் என்று கௌதம சுவாமிகள் கூறினாராம். அது எப்படி? அவன்தான் பௌத்த தர்மத்திற்கு மாறிவிட்டானே என்று ஐயத்தை வெளியிட்டான் ஒரு வீரன். அவன் திடீரென்று பௌத்த தர்மத்திற்கு மாறிவிட்டாலும் அவன் பாட்டன் பூட்டன் பரம்பரையே ஜைன தர்மத்தில் ஊறி திளைத்ததால் ஜைன தர்மத்தில் பிரதானமாக பேசப்படுகின்ற 24 ஆரக்கால்களை கொண்ட தர்ம சக்கரமும் மகாவீரரின் லாஞ்சனமாகிய சிங்கமும் அந்த இளவரசனின் நெஞ்சத்தில் ஆழ்ந்து கிடக்குமாம். இவை இரண்டையும் தன்னுடைய அரச சின்னமாக மலைகளிலும் குகைகளிலும் தூண்களிலும் பொறிப்பானாம். இவை அவனுக்கு பிறகும் இந்த பாரத தேசத்தில் நிலைத்து நிற்குமாம். இதையெல்லாம் கௌதம சுவாமிகள் அர்க்கச்சந்திரனிடம் கூறும்போது நானே நேரிலிருந்து கேட்டேன் என்று அந்த வீரன் கூறுவதற்கும் சிரேனிக மன்னரும் செலினி தேவியும் வருவதற்கும் சரியாக இருந்தது. உடனே வீரர்கள் பேச்சை நிறுத்திவிட்டு தம் பணிகளில் ஈடுபட்டனர். பகவான் மகாவீரரும் போதிபுத்தரும் சமகாலத்தவர் என்பதாலும் மகத நாட்டில் பிறந்து வளர்ந்து தமது கொள்கைகளை பரப்பியதாலும் அவர்களை பற்றி நம் வீரர்கள் பேசிக்கொண்டது ஒன்றும் புதுமையல்ல. போதிபுத்தர் புலால் உணவை அனுமதித்த பிறகு அவரை பற்றிய வாத பிரதிவாதங்கள் இதுபோல நிகழ்ந்த வண்ணம் இருந்தன. மௌரிய வம்சத்தை தோற்றுவித்தவன் சந்திரகுப்த மௌரியன். இவன் நந்தர்களை வென்று தனது பேரரசை நிறுவினான். இவனது அரசியல் குரு அர்த்த சாஸ்திரம் எழுதிய சாணக்கியன். ஆன்மீக குரு சுவாமி பத்ரபாகு முனிவர். சந்திரகுப்தன் சாணக்கியனிடமிருந்து முற்றிலுமாக விளங்கி சுவாமி பத்ரபாகு முனிவரின் சீடனாகி அவருடன் புறப்பட்டு சிரவணபெளிகுளம் வந்து தங்கி தவம் மேற்கொண்டான். இன்று வரை அங்கே காணப்படும் கல் பொறிப்புகளும் சந்திரகுப்த பஸ்தியும் மௌரியன் கொண்டிருந்த ஜினபக்திக்கு சான்றுகளாக உள்ளன. சந்திரகுப்தனுக்கு பிறகு அவன் மைந்தன் பிந்துசாரனும் ஜின தர்மத்தை பின்பற்றினான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கின்றனர். பிந்துசாரன் மைந்தன் சாம்ராட் அசோகன் காலத்தில் அவன் மட்டும் புத்த தர்மத்தை தழுவுகிறான் என்றால் இடையில் ஏதோ நடந்திருக்கிறது. அவன் காலத்தில் நடந்த முக்கிய வரலாற்று நிகழ்வு கலிங்க போர்தான். அதுவரை அசோகன் பின்பற்றி வந்த ஜைன தர்மம் அவனது நாடு பிடிக்கும் ஆசைக்கும் போர் வெறிக்கும் தடையாய் இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டி உள்ளது. தொடக்கத்தில் போர் வெறியோடு நாட்டை நிர்மாணித்த சந்திரகுப்தன் கூட பத்ரபாகு முனிவரின் தொடர்பு ஏற்பட்ட பிறகு போரை கைவிட்டு துறவியாகவே மாறிவிடுகின்றான். அவன் மைந்தன் பிந்துசாரனும் போர்களில் ஈடுபட்டதாக சான்றுகள் இல்லை. இதனால்தான் மகத நாட்டின் அண்டை நாடான கலிங்க தேசம், இன்றைய ஒரிசா, சுதந்திர நாடாக இயங்க முடிந்தது. எனவே அசோகனது நாடு பிடிக்கும் ஆசைதான் அவன் ஜைன தர்மத்திலிருந்து விலக காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்வதில் தவறேதும் இல்லை. ஆனால் கலிங்க போரையும் விளைந்த கோரத்தை கண்ட போரால் விளைந்த கோரத்தை கண்ட உபகுப்தர் என்ற புத்த துறவியும் அசோகனை கண்டித்து அவனை அறவழிக்கு திருப்பினார் என்று வரலாறு பேசுகிறது. எது எப்படி இருப்பினும் அசோகனது இளமை காலம் ஜைன தர்மத்தில் ஊறி திளைத்தது என்பதும் அதன் அடையாளம்தான் அவன் பொறித்த அற அழியாக தர்மச்சக்கரம் என்பதும் வெள்ளிடை மலை. புத்த தர்மத்திலும் தர்மச்சக்கரம் இடம்பெறுகிறதே என்றால் தர்மச்சக்கரத்தை அமைத்து வழிபடும் முறை ஆதிபகவன் காலத்திலேயே தொடங்கிவிட்டதால் அது இங்கிருந்துதான் புத்த தர்மத்திற்கு கடன் வாங்கப்பட்டது என்பது வெள்ளிடை மலை. இன்றைய பாரத தேசம் காண்பது
அசோக சக்கரம். அன்றைய ஜம்புத்வீப பரதகண்டம் கண்டது ஆதிபகவன் சக்கரம் என்று கொள்வதில் தவறேதும் இல்லை. வீரர்கள் பேச்சில் இடம்பெற்ற அந்த புகழ்மிக்க இளவரசன் யார் என்பதையும் எந்த போர் என்பதையும் அவன் மனமாற்றத்திற்கு காரணமாய் இருந்தது என்பதையும் நேயர்கள் இந்நேரம் யூகித்திருப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் சிரேனிக மாமன்னனையும் சேலினி தேவியாரையும் பின்தொடர்ந்து செல்கின்றோம். அன்றுதான் பகவான் மகாவீரரின் சமோசரணத்திற்கு சேலினி தேவியார் முதன்முறையாக விஜயம் செய்திருந்தார். பத்மாசனமிட்டு யோக முத்திரையில் அமர்ந்திருந்த மகாவீரரின் தோற்றம் சேலினி தேவியை பரவசப்படுத்தியது. அவர் பகவானுடைய சமோசரணத்தை மும்முறை வலம் வந்தார். வலம் வரும்போதே தன்னை மறந்த லயந்தனில் அவர் திருவாய் பாடத் தொடங்கியது. என்ன ஆச்சரியம்! அவர் பாடிய பாடல் கௌதம சுவாமிகள் பாடியது. ஜெயதி பகவான் ஹேமம் போஜ பிரச்சார விஜృம்பிதா என்று தொடங்கும் பாடலை அவர் கணீர் என்ற குரலில் பாடிக்கொண்டே வந்தார். சமோசரணத்தில் வீட்டிருந்த ஆரியாங்கனைகள் பகுதியிலிருந்து ஒருவர் சேலினி தேவியை உற்று நோக்கி கொண்டிருந்தார். சேலினி தேவியாரும் தற்செயலாக அவரை நோக்கினார். இருவர் கண்களும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்டபோது அவர்கள் பார்வையில் எந்தவித சலனமும் இல்லை, நெஞ்சத்தில் எந்தவித நெருடல்களும் இல்லை. சமோசரணத்தின் மையப்பகுதியாகிய ஸ்ரீநிலையத்தை சிரேனிகன் அபயகுமாரன் சேலினி தேவி ஆகியோர் வலம் வரத் தொடங்கினர். தேவர்களால் வடிவமைக்கப்பட்ட 1008 இதழ்களை கொண்ட பொற்றாமரை மலருக்கு 4 விரல் இடைவெளிக்கு மேலே பகவான் மகாவீரர் பத்மாசன யோக முத்திரையில் அமர்ந்து அருள் பொழியும் முகத்தோடு பார்த்தவரை பரவசப்படுத்தி கொண்டிருந்தார். அப்படி வலம் வரும்போதுதான் சேலினி தேவி வர்த்தமான சுவாமியை முதலில் தரிசித்த போது கௌதம சுவாமிகள் பாடியருளிய ஜெயதி பகவான் ஹேமம் என்று தொடங்கும் பாடலை பாடத் தொடங்கி விட்டார். இந்த பாடல் குறுகிய காலத்தில் ராஜகிரகம் நகர் முழுவதும் பரவி பிரபலமடைந்திருந்தது. இந்த பாடலை சமோசரணத்திற்கு வந்து துதிக்கின்ற தேவர்களும் பாடத் தொடங்கிவிட்டனர். ஆனால் சேலினி தேவியாரின் அமுத குரலில் அப்பாடல் வெளிப்பட்ட போது தேவர்களே மயங்கி நின்றனர். காரணம், தேவர்கள் கண்களை திறந்து கொண்டே இசைக்கின்ற தேவகானத்தை சேலினி தேவி கண்களை மூடிக்கொண்டல்லவா பாடுகிறார். ஊனக்கண் மூடிக்கொள்ளும் போதுதானே ஞானக்கண் திறக்கிறது. தேவர்கள் நினைத்தாலும் சாதிக்க முடியாத இந்த ரசவாத வித்தை மனிதரிடம்தானே மண்டி கிடக்கிறது. பகவானை உபாசிக்க பல வழிகள் இருந்தாலும் அவற்றில் நாத உபாசனை தனிச்சிறப்புடையது. காரணம், இந்த முறையில் மட்டும்தான் பாடுகின்றவர் பரவச நிலையில் பகவானுடைய கல்யாண குணங்களில் மூழ்கி விடுவதைப் போலவே கேட்கின்ற பிறரையும் மூழ்கச் செய்து விடுகின்றார். இத்தகைய நாதோபாசனையை சேலினி தேவி நிகழ்த்திய போதுதான் சமோசரணத்தில் ஆரியாங்கனை மாதரசி ஒருவர் சேலினி தேவியை பார்த்து கொண்டிருந்தார். எப்போதும் புன்முறுவலுடன் திகழும் அவர் முகம் சேலினி தேவி பாடிய பாடலை கேட்டு புதியதொரு புன்முறுவலை வெளிப்படுத்தியது. அந்த மாதரசியார் என்பதை இந்நேரம் நீங்கள் எல்லாம் யூகித்து இருப்பீர்கள். ஆம், சேலினி தேவியார் தூக்கத்தில் வாய்ப்பிதற்றி மன்னிப்பு கேட்ட அவரது சகோதரி ஜெயஸ்ரீதான் அந்த மாதரசி. இப்போது அவர் பெயர் யசஸ்வதி ஆரியை. யசஸ்வதியை சேலினி தேவியும் தற்செயலாக பார்த்தார். இருவர் பார்வையும் சந்தித்த போது அதில் பாசத்தை விட பக்தியே விஞ்சி நின்றது. சேலினி தேவியின் நெஞ்சில் குடிக்கொண்டிருந்த குற்ற உணர்ச்சி முற்றிலுமாக நீங்கிவிட்டது. காரணம், அவர் பாடிய பாடல்தான். அப்பாடலுக்கு உட்பொருளாக விளங்கிடும் பகவான் மகாவீரர்தான். ஹே பகவான், உன்னை தேவர்கள் வணங்கும்போது அவர்களுடைய மகுட மணிகளின் ஒளி உன்னுடைய திருவடி கமலங்களில் வீசுகின்றன.
இத்தகைய மேன்மை பொருந்திய திருவடி கமலங்களை சேர்ந்ததால்தான் யானை, சிங்கம், கீரி, பாம்பு முதலான ஜன்ம வைரிகள் கூட தம் பகைமை ஒழித்து அன்பு பாராட்டுகின்றன என்ற பொருள் அமைந்த பாடலைத்தான் சேலினி தேவியார் பாடினார். அறிவு குறைந்த விலங்குகள் கூட பகவான் திருவடிகளை சேரும்போது பகைமை ஒழிக்கின்றன என்றால் மனிதர்கள் தம்முள் பகைமை ஒழித்து வாழ்வது மிகச் சுலபமே என்ற முடிவுக்கு வந்தார் சேலினி தேவியார். தான் தன் சகோதரி ஜேஷ்டைக்கு பொறாமையினால் செய்த துரோகத்தையும் அது தன் நெஞ்சில் முள்ளாக உறுத்தி கொண்டு இருந்ததையும் இப்போது அதை சிரேனிக மன்னரிடம் வெளிப்படையாக கூறி மன்னிப்பு கேட்டதால் தனது நெஞ்சு சுமை லேசாகி விட்டதோடு தனது சகோதரி ஜேஷ்டையை நேருக்கு நேர் பார்க்க முடிந்தது என்பதையும் உணர்ந்தார். தான் செய்த துரோகமே கூட ஜேஷ்டைக்கு ஒரு வகையில் நன்மையாகி அவள் தற்போது யசஸ்வதி என்ற ஆரியை பதவி அடைந்ததையும் எண்ணி பார்த்தார். ஏறக்குறைய இதே உணர்வுகளோடு யசஸ்வதியும் சேலினியை நோக்கினார். பகவான் மகாவீரரின் சமோசரணம் ராஜகிரக நகருக்கு வந்த பிறகு ஏனைய ஜீவராசிகளும் மனிதர்களும் மகிழ்ச்சியில் திளைக்கும்போது தான் மட்டும் ஏன் பழைய சம்பவங்களில் மூழ்கி துன்புறுதல் வேண்டும்? இது பற்றி கௌதம சுவாமிகளுடன் வினவி விடை காண வேண்டும் என்று தான் நினைத்ததை எண்ணி சேலினி தமக்குள் சிரித்து கொண்டார். தன் நெஞ்சத்தில் உள்ள குற்ற உணர்வை வேரோடும் வேர் அடி மண்ணோடும் அகழ்ந்து எடுப்பதற்கான முயற்சியைத்தான் துன்பம் என்று தான் தவறாக புரிந்து கொண்டது அவருக்கு விளங்கியது. நிர்மலமான மனத்துடன் பகவான் மகாவீரரை வலம் வந்து வணங்கிய சேலினி தேவியைப் போலவே சிரேனிக மன்னரும் அபயகுமாரனும் அரச பரிவாரங்களும் பகவானை வலம் கொண்டு வணங்கி கௌதம சுவாமிகள் திருமுன்பு அமர்ந்தனர். பிரதமான யோகத்தின் மணிமகுடமாக விளங்கும் ஆதிபகவனின் வரலாற்றை அறியப் போகிறோம். அதையும் கௌதம சுவாமிகள் திருவாக்கால் கேட்கப் போகிறோம் என்ற ஆவல் அனைவர் நெஞ்சிலும் குடிகொண்டிருந்தது. ஆம், நம்முடைய நெஞ்சிலும் குடிகொண்டுள்ளது. சுவாமி, இந்த அவசர்ப்பிணி காலத்தின் முதல் தீர்த்தங்கர பரமேட்டியும் பிறவிக்கடலில் மிதந்து கொண்டே இருக்கும் உலக உயிர்களுக்கு கலங்கரை விளக்கமாகவும் திகழும் ஆதிபகவன் வரலாற்றை தங்கள் திருவாக்கால் அறிய காத்திருக்கிறோம் என்றார் சிரேனிக மன்னர். சிரேனிக வர்தனா, ஆதிபகவனின் அறப்பயணம் இந்த அவசர்ப்பிணி காலத்திற்கு மட்டுமன்று, அவர் வரலாற்றை கேட்கும் உன்மூலமாக எதிர்வரும் உற்சர்ப்பிணி காலத்திலும் தொடரப்போகிறது. நீ மகாபத்மன் என்ற முதல் தீர்த்தங்கரனாக பிறப்பதற்கு இன்னும் 4 காலங்களை கடந்தாக வேண்டும். அவை இந்த அவசர்ப்பினின் இறுதியில் வரப்போகின்ற தீக்காலமும் தீத்தீக்காலமும் உற்சர்ப்பினியின் தொடக்கத்தில் வருகின்ற தீத்தீக்காலமும் தீக்காலமும் ஆகும். அடுத்து இந்த பூமி பந்து உன்னுடைய அறமழையில் நனைய இருக்கிறது. எனவே நீ அவரது வரலாற்றை கவனமாக கேள் என்று நீண்டதொரு முன்னுரையுடன் தொடங்கினார். ஒளி பொருந்திய கௌதம சுவாமிகளின் முகம் அப்போது மேலும் பிரகாசமாக விளங்கியது. அதை கவனித்த சிரேனிக மன்னர் ஆதிபகவனை பற்றி நினைத்தாலும் பேசினாலும் ஒருவித ஒளி கூடி விடுவதை நினைத்து வியந்தார். அதே நேரத்தில் கௌதம சுவாமிகள் மீண்டும் தொடர்ந்தார். சிரேனிக வர்தனா, ஆதீஸ்வர சுவாமி பல பிறவிகளை எடுத்துள்ளார். அவற்றுள் அவரது இறுதி 10 பிறவிகளை மட்டும் கூறப்போகிறேன். அவற்றுள் அவர் 5 முறை மண்ணுலக வேந்தராகவும் 1 முறை போகபூமியிலும் 4 முறை தேவனாகவும் பிறந்துள்ளார். சுவாமி, இந்த 10 பிறவிகளில் செம்பாகம் அவர் மனித குலத்தில்தான் பிறந்துள்ளார். இதற்கு தனிப்பட்ட காரணங்கள் ஏதேனும் உள்ளதா? அவர் செய்த வினைகள்தான் காரணம். பழைய வினைகளை கெடுப்பதற்கு மனித பிறவிதான் மிகச்சிறந்த கருவியாகும். அந்த வகையில் அவர் முதலில் விதேக க்ஷேத்திரம் கந்திலை நாட்டு சிம்மபுரத்து அரசன் ஸ்ரீசேனனுக்கும் அவன் தேவி சுந்தரிக்கும் மூத்த புதல்வனாக பிறந்தார். அவருக்கு ஜெயவர்மா என்று பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். அவருக்கு ஸ்ரீவர்மா என்ற ஒரு தம்பியும் உண்டு. இளையவன் ஸ்ரீவர்மா அரச காரியங்களில் அக்கறை காட்டினான்.
அடுத்தவரை கவர்ந்திழுக்கும் பேச்சும் சாமர்த்தியமும் இளையவனிடம் அதிகம் தென்பட்டது. இதனால் அரசன் ஸ்ரீசேனன் தனக்கு பிறகு பட்டத்துக்கு வரவேண்டிய ஜெயவர்மாவிடம் அரசை ஒப்படைக்காமல் அவன் தம்பியான ஸ்ரீவர்மாவிடம் அரசை ஒப்படைத்தான். இதனால் வாழ்க்கையில் வெறுப்புற்ற ஜெயவர்மா துறவு கோலம் பூண்டார். ஜெயவர்மா துறவேற்று தவம் செய்து கொண்டிருந்த போது விண்வழியாக விமானத்தில் சென்ற வித்யாதரன் ஒருவனது தோற்றப்பொழிவையும் செல்வச் செழிப்பையும் கண்டு தானும் அடுத்த பிறவில் இதுபோல் பிறக்க வேண்டும் என்று நிதானம் செய்தான். இப்படி ஜெயவர்மனுடைய மனம் சலனப்பட காரணம் அவரது துறவு தியாகத்தின் அடிப்படையில் அமையாததுதான் என்றார் கௌதம சுவாமிகள். ஜெயவர்மாவின் அடுத்த பிறவி எவ்வாறு அமைந்தது என்று ஆவலுடன் வினவினார் ஸ்ரேனிக மன்னர். ஸ்ரேனிகவர்தனா, ஜெயவர்மன் இப்போது சாதாரண மனிதன் அன்று. நிர்வாண தீட்சை ஏற்று முக்திக்கு முயலுகின்ற தவ ஞானி. அவரிடத்தில் தவத்தால் விளைந்த புண்ணியம் குவிந்து கிடந்தது. இந்நிலையில் அவர் நினைத்தது நடக்கும், சொன்னது பலிக்கும். எனவே எப்போது அவர் வித்யாதரனாக பிறக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அப்போதே அவருக்கு அந்த பிறவி கிட்டிவிட்டது. அவர் விரும்பியவாறே அடுத்த பிறவியில் அவர் வித்யாதரனாக பிறந்தார். அந்த பிறவியில் அவருக்கு மகாபலன் என்று பெயர். அந்த பிறவியிலும் அவர் தனது பிறவி பிணியருக்கும் முயற்சியில் ஈடுபட்டாரா என்று பவ்ய ஜீவனான சேலினி தேவியார் வினாவை எழுப்பினார். தேவி, அதுதான் இல்லை. இன்பத்தை விரும்பி ஜெயவர்மனே தேடிக்கொண்ட பிறவி ஆதலின் அவர் உல்லாச வாழ்க்கையில்தான் திளைத்தார். ஆனால் அவரது புண்ணிய பலத்தால் சுயம்புதத்தன் என்ற மதிநுட்பம் வாய்ந்த மந்திரி அவருக்கு நல்ல வழிகாட்டியாய் அமைந்தார். உலகிலும் தேடி பார்த்தாலும் சுயம்புதத்தனை போன்ற மந்திரியை காண்பது அரிது என்றார் கௌதம சுவாமிகள். சுயம்புதத்தன் வரலாற்றையும் அறிய ஆவலாய் இருக்கிறோம் சுவாமி என்றான் அபயகுமாரன். கௌதம சுவாமிகள் ஆதிபகவனின் முற்பிறவிகள் ஒன்றாகிய மகாபலன் வரலாற்றை கூறத் தொடங்கினார். திடீர் திருப்பங்கள் நிறைந்த அந்த சுவையான வரலாற்றை சுவாமிகள் கூற அந்த அவையில் இருந்தோர் வியப்பும் திகைப்பும் மேலிட கேட்கத் தொடங்கினார். நாமும் கௌதம சுவாமிகளின் குரலுக்கு செவிமடுப்போம் வாருங்கள். இனி கௌதம சுவாமிகள் தொடர்ந்து கூறுகிறார். மகாபலன் என்ற வித்யாதர அரசன் தனது நாட்டில் வசந்த விழா கொண்டாட உத்தரவிட்டான். ஆடலும் பாடலுமாக விழா அமர்க்களப்பட்டது. மன்னன் மகாபலன் மகிழ்ச்சி கடலில் மூழ்கி குளித்தான். விழாவில் பங்கேற்ற கலைஞர்களுக்கு பரிசுகளை வாரி வழங்கினான். அனைவரும் விடைபெற்று சென்ற பிறகு அரசனும் அவனது 4 அமைச்சர்களுமான சுயம்புதத்தன், மகாமதி, சம்பின்னமதி, சதமதி ஆகியோர் மற்றும் தனிமையில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். அப்போதும் அவர்களது பேச்சு உலக இன்பங்களை பற்றியதாகவே இருந்தது. இதை விரும்பாத சுயம்புதத்தன் என்ற நல்லமைச்சன் அரசனை அறவழியில் செலுத்த நினைத்து, அரசே, நாம் நடத்திய இந்த வசந்த விழா நாட்டு மக்களின் பொறி புலன்களுக்கு தீனி போட்டதாக அமைந்ததே தவிர அவற்றை உள்ளிருந்து இயக்கும் ஆன்மாவுக்கு ஏற்ற விழாவாக இல்லை என்று துணிச்சலுடன் கூறினார். சுயம்புதத்தா, ஆன்மாவிற்கு என்று ஒரு விழா இருக்கிறதா என்று வியப்புடன் வினவினான் அரசன். ஆம் அரசே, விழாக்களில் 2 வகை உண்டு. ஒன்று உடலுக்கு மகிழ்ச்சியை தருவது, மற்றொன்று உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தருவது. நாம் நடத்திய இதில் விழா இதில் எவ்வகையை சாரும் என்றான் அரசன் மகாபலன். இதில் சந்தேகம் என்ன? உடலுக்கு மகிழ்ச்சியை தரும் விழாதான். சுயம்புதத்தா, நான் வித்யாதர உலகின் பேரரசன். தெரியும் அரசே, நூற்றுக்கணக்கான வித்தைகளும் மந்திர தந்திரங்களும் கைவரப்பட்டவன். மன்னன் குரல் உஷ்ணம் வெளிப்பட்டது. அதுவும் தெரியும் அரசே. வித்யாதர அரசர்கள் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பது வாடிக்கையான ஒன்றுதான். இதில் என்ன குற்றம் கண்டீர் என அரசன் மகாபலன் சீற்றத்தை வெளிப்படுத்தினார். உண்மைதான் அரசே, வித்யாதர மன்னர்கள் உலக இன்பங்களில் மூழ்கி திளைப்பது வாடிக்கையானதுதான். ஆனால் அந்த சராசரி வித்யாதர மனிதர்களுக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கும் ஏற்படலாகாது
என்பதுதான் எனது கவலை என்று பணிவுடன் பேசினான் சுயம்புதத்தன். சுயம்புதத்தா, என்னிடத்தில் குவிந்து கிடக்கின்ற அளவற்ற செல்வங்களை அனுபவித்து மகிழ்வதால் என்ன குறைந்துவிடும்? அரசே, தங்கள் ஆன்ம பலம் குறைந்துவிடும், தர்ம சிந்தனை குறைந்துவிடும், மாறாக பாப எண்ணம் பெருகிவிடும். இதற்கு சான்றாகி தங்கள் குல முன்னோர்களில் ஒருவனான அரவிந்தன் வரலாற்றை கூறுகிறேன் கேளுங்கள். அரவிந்தன் தங்களை விட 100 மடங்கு செல்வம் படைத்தவன். அவனது வரலாற்றை கேட்ட பிறகு தங்கள் மனம் தெளியும் என்று நம்புகின்றேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசிய சுயம்புதத்தன் அரவிந்தன் வரலாற்றை கூறத் தொடங்கினார். அரசே, அரவிந்த அரசன் எப்போதும் முப்போதும் அரச போகங்களில் மூழ்கி கிடந்தான். அளவற்ற பற்றின் காரணமாக அவனுக்கு நரக ஆயுள் கிட்டிவிட்டது. இதனால் அவனுடைய செல்வங்கள் குறையத் தொடங்கின. அவன் கற்ற வித்யாதர வித்தைகளும் பயனற்று போயின. இந்நிலையில் தாகசுரம் என்ற வெப்ப நோய் அவனை தாக்கியது. இதனால் நெருப்பு குழிக்குள் விழுந்தவனைப் போல துன்புற்றான் அரவிந்தன். அப்போது அவன் தன் மூத்த மைந்தன் ஹரிச்சந்திரனை அழைத்து புனிதமான சீதா நதியின் நீரையும் கற்பகச் சோலையில் வீசும் நறுமணம் மிகுந்த தென்றலையும் ஒன்று கலந்து தன் மீது வீசும்படி வேண்டிக் கொண்டான். ஹரிச்சந்திரனும் தன் தந்தையின் துயர் நீக்க முயற்சி செய்தான். தான் கற்ற ஆகாசகாமினி என்ற வித்தையை பயன்படுத்தி தேவதைகளை வரவழைத்து தன் தந்தையின் வேண்டுகோளை நிறைவேற்றும்படி கூறினான். ஆனால் தேவதைகளோ, உன் தந்தைக்கு நரக ஆயுள் கிட்டிவிட்டது, அப்படிப்பட்ட அவனுக்கு இனி நாங்கள் உதவ இயலாது என்று கூறிவிட்டன. ஹரிச்சந்திரன் தந்தைக்கு உதவ முடியாமல் வருந்தி நின்றான். இந்நிலையில் வெப்ப நோயால் துன்புற்ற அரவிந்தன் பூங்காவில் ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்தான். அம்மரத்தின் கிளை ஒன்றில் அமர்ந்திருந்த 2 குயில்கள் தமக்குள் சண்டையிட்டு கூறிய அலகால் ஒன்றையொன்று குத்தி கொண்டன. அதனால் சிந்திய இரத்தத் துளிகள் அரவிந்தன் மீது பட்டது. இரத்தம் பட்ட இடங்களில் வெப்பம் சற்று குறைந்தது போல உணர்ந்தான். அந்த இரத்தத்தால் தான் தன் வெப்ப நோய் குறைந்துவிட்டது என்று தவறாக நினைத்த அரவிந்தன் தன் இளைய மைந்தன் குருவிந்தனை அழைத்து காட்டில் உள்ள மான்களை பிடித்து கொன்று அவற்றின் இரத்தத்தாலான குளம் ஒன்றை அமைத்து தரும்படி வேண்டினான். அது கேட்டு அஞ்சி நடுங்கிய குருவிந்தன் ஜைன முனிவர் ஒருவரை கண்டு வணங்கி தன் தந்தையிட்ட கொடுமையான கட்டளையை கூறி வருந்தி நின்றான். அதற்கு ஜைன முனிவர், உன் தந்தை அரவிந்தனுக்கு புண்ணிய பலன்கள் உலர்ந்து நரக ஆயுள் கிட்டிவிட்டது. இதுவே அவன் தீய எண்ணங்களுக்கு காரணம் என்று தம் ஞானத்தால் அறிந்து கூறினார். அதை கேட்டு கலங்கிய குருவிந்தன் தன் தந்தையின் கட்டளை மீறுவதற்கு அஞ்சி ஓர் உபாயம் செய்தான். சிவப்பு சாயம் கலந்த தண்ணீரை ஒரு குளத்தில் நிரப்பி அதையே மான்களின் இரத்தம் என்று கூறி தந்தையை அதில் குளிக்கும்படி கூறினான். மான்களை கொல்வதற்கு அஞ்சி இப்படி ஒரு கொடுமையான பொய்யை கூறினான் குருவிந்தன். இதைவிட கொடுமையான எண்ணத்துடன் அந்த இரத்த குளத்தில் மூழ்கி குளித்தான் அரசன் அரவிந்தன். ஆம், உலகிலேயே பயங்கரமான குழிகள் இதுதான். அரவிந்தனை பொறுத்தவரை அக்குளம் முழுவதும் மான்களின் இரத்தம் என்றே நம்பினான். ஆனால் குளிக்கும் போதும் வாய்க்கு புளிக்கும் போதும் குளத்தில் இருப்பது இரத்தம் அன்று, சாயம் கலந்த நீர் என்பதை உணர்ந்தான். மகன் குருவிந்தன் தன்னை ஏமாற்றுவதை உணர்ந்து அரவிந்தன் உள்ளம் கொதித்தது. தாகசுரத்தால் அவன் உடல் கொதித்தது. கோபத்தோடு உடைவாளை உருவிக்கொண்டு மகனை கொல்ல ஓடினான். ஓடும் வேகத்தில் கால் தடுக்கி தன் வாளின் மீது தானே விழுந்து இறந்தான். அளவுக்கு அதிகமாக இன்பம் துய்த்தால் அது துன்பத்தில்தான் முடியும் என்பதற்கு அரவிந்தன் வரலாறு ஒரு எச்சரிக்கை என்று கூறி முடித்தான் அமைச்சன் சுயம்புதத்தன். கல்லும் உருகும் இந்த கதையை கேட்டு மகாபலன் நெஞ்சம் கலங்கியது. ஆனால் அவன் அமைச்சர்களில் ஒருவனாகிய மகாமதி, அரசே, சுயம்புதத்தன் கூறுவது வடிகட்டின பொய், நான் கூறுவதை கேளுங்கள் என்று சுயம்புதத்தனை மறுத்து பேசத் தொடங்கினான்.